Hi friends, welcome to DV Productions. என் பேர் சேரின். என்னோட தமிழ் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். ஏன்னா என்னோட தாய்மொழி தமிழ் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு ஒரு கேட்டகரியில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கேட்டகரிக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னா யோசிக்கிறீங்களா? எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. கனடாவில் குழந்தைகளை வளர்க்குற லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் நான் காட்ட போகிறேன். அது ரிலேட்டடாக இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாவ், நல்ல அழகான ஸ்விங் அண்ட் ராக்கர் இருக்கே. சரி இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வாவ், இதில் நிறைய பீசஸ் இருக்கே. இப்போ உட்காந்துட்டு அசெம்பிள் பண்ணணும். வாங்க பண்ணலாம். இப்போ பாக்ஸ் எடுத்து த்ரோ பண்ணிடலாம். சரி, இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எடுக்கலாம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்க்க முடியும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழந்தையோட திங்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கே இப்போ ஒரு மேட் விரிச்சிருக்கேன். இதில் அதை எல்லாம் வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். வா, மேலே ட்விங்க்லிங் லைட் போல் இருக்கே. நம்ம சீக்கிரமாக வச்சு பார்க்கணும். குழந்தை கத்துறா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. இந்த பாருங்க எப்படி கத்துறா. அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கே போல் உட்காந்துட்டு விளையாடுறதுக்கு. அசெம்பிளிங் ஜாப் இருக்கே. இதில் அதை ராக் பண்ண போகிறாங்க. சரி, எல்லாம் எடுத்தாச்சு. இனி நம்ம ஒன்று ஒன்றா அசெம்பிள் பண்ணணும். பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். இங்கே இருக்கே ஸ்டெப் 1. ஹெவியாக இருக்கு. ஒயர் கட் பண்ணுறதுக்கு ஒரு சீசர் வேணும். பெரிய வேலை தான். ஆனால் குழந்தை சமத்தாக இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சு முடிக்கணும். அது ரொம்ப கத்த ஆரம்பிடுச்சுன்னா செய்ய முடியாது. குழந்தை தூங்குறதுக்கு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ நான் தூங்க வச்சிருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுக்கலாம். இது இங்கே போகலாம். இந்த நட் இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். அப்பா, அது டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எல்லா குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம ராக்கர் ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ ராக்கர் மோட். நம்ம சும்மா இது கீழே வச்சுட்டு கூட நம்ம பாப்புக்கு ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதே ராக்கர் நம்ம மெஷினுக்கு மேலே மாட்டிட்டோன்னா ஸ்விங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது ராக் ஆகும். இந்த பொசிஷனில் இது இப்படியே முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டு அப்படியே வருவோம். தேவையான இது இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு கூட நம்ம சைட் வேஸ் கூட ராக் பண்ணலாம். இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம லைட்ஸ் மாட்டுவோம். இதில் இப்போது கீழே ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கே. நல்ல லைட்ஸ் வரும் இதில். இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கே. குழந்தை இப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதில் இது மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிட்டு மாட்டியாச்சு. இப்போ இதில் நல்ல லைட்ஸ் பிளிங்க் வரும். நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த பவர் சப்ளையில் 3 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 3 ரீசனில் எடுத்துகிட்டு போக முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இந்தியா, யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. நமக்கு இப்போது கனடா அடாப்டர் தான் வேணும். அதனால் நான் இது இங்கே மாட்ட போகிறேன். மாட்டியாச்சு. வாங்க நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ராக் ஆகிக்கிட்டே இருக்கே. உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோ வேணும், எவ்வளோ ஃபாஸ்ட் வேணும், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ராக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ குழந்தை அழகாக உட்கார வச்சுட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை ராக் ஆகுது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக்கும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டார் லைட்ஸும் இருக்கே. இது நம்ம ரொட்டேட் கூட பண்ணலாம். ஆஹா, சமத்து. புள்ள பார்க்குறாங்க. புள்ள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கே போல் அவங்களுக்கு. இப்போ புள்ள இதில் ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன? ஸோ
இப்போ என்னோட குழந்தைக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்விங். டே 1ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு ஒவ்வொரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஹியர் ஆஃப்டர் கனடாவில் குழந்தை வளர்க்குற லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு வர வீடியோஸில் நான் காமிக்க போகிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.